ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம உடுப்பியிலேருந்து மேங்களூர் போகிற வழியில் இருக்கிற ஸ்ரீ மத்வாச்சாரியாரோட அவதார ஸ்தலமான பாஜக க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ண போகிறோம். போகிற வழியில் இன்னும் 2 முக்கியமான கோவில்கள் இருக்குது. கவுப்பு மாரியம்மன், ஹொசநாடு அன்னபூரணி எல்லாம் பார்க்கலாம்னு டிரைவர் சொன்னதுனால சீக்கிரமே 6:30 மணிக்கெல்லாம் உடுப்பியிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தூரத்தில் இருக்கிற ஊர்களுக்கு போகும்போது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான இடங்களுக்கும் போயிட்டு வந்துடுவோம். இதோ உடுப்பி க்ஷேத்திரத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம். 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் பஜாகா க்ஷேத்திரத்தில் அவதரித்த மத்வாச்சாரியார் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைதத்திற்கு பிந்தைய 3வது முக்கிய தத்துவமான துவைதத்தை நிறுவியவர். ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றே என்ற அத்வைத்த கொள்கைக்கு நேர் எதிராக ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்னும் துவைத்த கொள்கையை நிலைநாட்டியவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார். இதோ நாம் பஜாகா க்ஷேத்திரத்திற்குள் நுழைந்து விட்டோம். 1238ஆம் வருடம் ஸ்ரீ நாராயண பட்டர் வேதவதி அம்மாள் தம்பதியருக்கு வாசுதேவர் என்ற நாமத்துடன் ஒரு விஜயதசமி நன்னாளில் மத்வாச்சாரியார் பிறந்தார். இவர் வாயுதேவரின் 3வது அவதாரமாக பிறந்தவர் என்கிறார்கள். ஹனுமன், பீமன் இருவரும் முதல் 2 அவதாரங்கள். கடவுள்கள் பூமியில் அவதாரம் செய்யறதை எப்படி தங்களை வெளியில் காமிச்சிக்கிறது இல்லையோ அதே மாதிரியே வாயுதேவரும் ஸ்ரீ மத்வாச்சாரியாரா அவதாரம் செஞ்ச போது சாதாரண மானிடராகவே வாழ்ந்திருக்கார். ஏதோ மத்வாச்சாரியாரோட இல்லத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். எப்பவும் அதிக கூட்டம் இருக்காதான், ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அதனால நிறைய கார்கள், நல்ல கூட்டம். ஆனாலும் கொஞ்சம் கூட சத்தம் கிடையாது. அவ்வளோ ஒரு அமைதியான சூழலாக இருந்தது. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே நுழையும் போதே வாசல்லையே இங்கே கட்டாயமாக பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக ஒரு போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாசுதேவ தீர்த்தம். இந்த பஜாகா கிராமத்தில் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட 4 தீர்த்தங்கள் தனுர் தீர்த்தம், கட தீர்த்தம், பான தீர்த்தம், பரசு தீர்த்தம். அந்த 4 தீர்த்தங்களில் குளிச்ச பலன் கிடைக்கிற மாதிரி மத்வாச்சாரியாரால் உருவாக்கப்பட்ட குளம் தான் இந்த வாசுதேவ தீர்த்தம். அதுக்கு பக்கத்துலேயே மத்வாச்சாரியார் தன்னோட அப்பாவோட கடனை அடைக்கிற இடம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்தோட புளியங்கொட்டைகளை எடுத்து இந்த கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த உடனே அவர் திறந்து பார்த்தபோது அத்தனையும் காசுகளாக மாறியிருந்தது. இதுதான் அந்த புளிய மரம். மத்வாச்சாரியார் பண்ணின அற்புதங்கள்ல ஒன்று தான் இந்த ஆலமரத்தை தலைகீழா நட்டு வச்சது. அது அவ்வளோ பெரிய விருட்சமாக வளர்ந்து இப்போவும் நம்ம கண்ணு முன்னாடி அது இருக்குது, நீங்களே பார்க்கலாம். மத்வாச்சாரியாரோட உபநயனத்தும் போது கொடுத்த குச்சியை தூக்கிண்டே எல்லா இடத்துக்கும் நடந்துட்டு இருந்தாராம். அவள் அப்பா இந்த காஞ்சு போன குச்சியை ஏன் எடுத்துன்னு நடந்துகிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பெரிய ஞானியாக போகிறேன், அது வரைக்கும் இந்த குச்சியை வச்சுப்பேன் அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இந்த காஞ்ச குச்சியை நட்டு இது வளர்ந்ததுன்னா நீ ஞானி ஆகிறது நிச்சயம் அப்படின்னோடனே அதே மாதிரி அந்த குச்சியை நட்டு அந்த மரமும் வளர்ந்தது, இவரும் பெரிய ஞானியானார். ஒரு பெரிய கல் பலகையை தனி ஆளாக தூக்கி பாலையும் முறையும் மூடின இடம் இதோ இருக்குது. பக்கத்துலேயே துளசி மாடத்துக்கு பக்கத்தில் அவர் அக்ஷராபியாசம் பண்ணி எழுத ஆரம்பித்த கல்லும் இருக்குது. மத்வாச்சாரியாருக்கு ஆனந்த தீர்த்தர், பூர்ண பிரஜ்ஞங்கிற பேர் இல்லாமல் உண்டு. மத்வர்னால யாராலும் வெல்ல முடியாதவர்னு அர்த்தமா. இந்த மெயின் ஹாலில் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. மத்வாச்சாரியார் மகாவிஷ்ணு தான் பரமாத்மான்னு சொன்னாலும் உடுப்பியில் அவர் பிரதிஷ்டை பண்ணின ஸ்ரீ அனந்தீஸ்வரரும், குக்கே சுப்பிரமணியால் இவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற சுப்பிரமணிய சுவாமியும் இவர் சிவ வழிபாடு சுப்பிரமணிய வழிபாடு 2த்தையுமே ஆதரிச்சிருக்கார் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறது. இது இங்கே இருக்கிற அனந்தீஸ்வரர் சன்னதி. நான் உள்ள ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலை. இந்த சன்னதிக்கு ஸ்ரீ மத்வ மந்திரம் அப்படின்னு பேர். ஜகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியால் அவதாரம் பண்ணி ஓடி விளையாடி பல அற்புதங்கள் நிகழ்த்தின இந்த இடத்த நிதானமாக சுற்றி பார்த்து தரிசனம் பண்ணினது அப்படி ஒரு தெய்வீக அனுபவமாக இருந்தது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் உடுப்பி டூர் பிளான் பண்ணின போது இந்த ஊருக்கெல்லாம் போவோங்கிற எண்ணமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் எப்போவும் போல் உடுப்பி, சுப்பிரமணியா, தர்மஸ்தலா, ஹொரநாடு, ஸ்ருங்கேரி இங்கெல்லாம் போவோம் அப்படின்னு தான் நினச்சின்னு வந்தோம். இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் தானாகவே ஒவ்வொருத்தரும் சொல்லி அந்தந்த ஊருக்கு போகிற மாதிரி ஆச்சு. இங்கேருந்து அடுத்து நம்ம நேராக போக போகிறது கவுப்பு மாரியம்மன் கோவில். இந்த கோவில் 250 வருஷத்துக்கு முந்தைய கோவில். விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் இந்த பிரதேசத்தை ஆண்ட கேளடி நாயக்கர் அப்படிங்கிற ராஜா தனது படை வீரர்கள் வழிபடுறதுக்காக இந்த மாரியம்மனை இங்கே பிரதிஷ்டை பண்ணி பெரிய கோவிலாக கட்டினாராம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கோவில் இந்த இடத்துல முன்னாடி பெரிய கோட்டை இருந்துதான். பிற்காலத்தில் திப்பு சுல்தான் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் இங்கே வந்து வழிபடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வெளியில் ஒரு புதுசாக ஒரு கோவில் கட்டி அங்கே இந்த மாரியம்மனை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்களாம். இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஸ்ரீ ஹாலே மாரியம்மன் கோவில் அப்படின்னு பேர். இப்போ சமீபத்தில் இந்த கோவிலை திருப்பியும் புதுப்பிச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பூஜைகள்லாம் 3 காலமும் அவ்வளோ நன்னா நடந்துட்டு வருது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாரியம்மன் மகாலட்சுமி ரூபத்தில் சாத்வீகமான முறையில் வழிபடப்படுகிறாள்.
மற்ற நாட்களில் மகா காளி ரூபத்தில் இங்கே வழிபாடு நடக்கிறது. இந்த கோவிலில் வருஷம் நடக்கிற கவுப்பு மாரி பூஜை கர்நாடகாவோட மிக முக்கியமான 7 திருவிழாக்களில் ஒன்றா கருதப்படுறது. நாங்கள் போன சமயத்தில் மாரியம்மனுக்கு அத்தனை ஒரு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தா அம்பாலை விட்டு கண்ணை எடுக்கவே முடியலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அங்கே அலங்காரம் அத்தனை ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இந்த கோவிலில் நிறையா வாலண்டியர்ஸ் வந்து இந்த கோவிலை நீட்டாக வச்சுக்கிறதுக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. கவுப்பு மாரியம்மா எல்லாரையும் நல்லபடியாக வாழ வைமா தாயே அப்படின்னு மனசார வேண்டிட்டு இங்கேருந்து கிளம்பினோம். இப்போ அடுத்தது நம்ம போக போகிறது பக்கத்துலேயே இருக்கிற ஹொசநாடு அன்னபூரணி கோவில். பல வருஷங்களுக்கு முன்னாடி மங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற புட்டிகே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஜெயராம் ஹெக்டே அப்படிங்கிற ஒரு பெரிய மனிதர் ஹொரநாடு அன்னபூரணியை தரிசனம் பண்ண போயிருக்கார். அப்போ அவருக்கு இதே மாதிரி ஒரு கோவில் தன்னோட ஊர்லேயும் கட்டி நிறைய பேருக்கு அன்னப்பிரசாதம் வழங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உதிச்சிருக்கு. உடனே 4 ஏக்கர் பரப்பளவில் பச்சை பசேல்னு அழகான சூழலில் இந்த கோவிலை கட்ட ஆரம்பித்து 1996ஆம் வருஷம் பெஜாவர்மட் சுவாமிகள் விஸ்வேச தீர்த்தர் கையால் இந்த கோவில் திறந்து வைக்கப்பட்டது. ஜெயராம் ஹெக்டே அவர்கள் இருந்த காலத்தில் குழந்தைகளையும் கோவிலுக்கு வர தூண்டுற மாதிரி இந்த கோவில் வளாகத்தில் நிறைய பறவைகள் மிருகங்கள்லாம் வச்சு ஜூ மாதிரி அமைச்சிருந்தாராம். இப்போ அதெல்லாம் இல்லைனாலும் கோவில் எப்பவும் போல ரொம்ப நீட்டாக அமைதியாக அழகாக இருக்குது. கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முன்னாடியே இருக்கிற அழகான கார்டனில் ஜெயராம் ஹெக்டே அவர்கள் நம்மளையெல்லாம் சிலை ரூபத்தில் வரவேற்கிறார். இந்த அழகான தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டே உள்ளே போகும்போது அடடா இவ்வளவு அழகாக இருக்கிற கோவிலுக்கு யாருமே வரலையே, கூட்டமே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் வந்தது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா நிறைய ஸ்கூல் குழந்தைகளை இந்த கோவிலுக்கு அழைச்சின்னு வந்திருக்காங்க. சந்தோஷமாக இருந்தது. அம்பாலோட அழகை பார்த்து மயங்கி போயிட்டேன். இந்த சின்ன குழந்தைகள்லாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு கோவிலுக்கு வந்து அம்பாளுக்கு எழுத்தாப்பில் இத்தனை அழகாக பாடுறதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஸ்கூல் குழந்தைகளை கோவில்கள் கழிச்சுன்னு வருது கர்நாடகாவில் நிறைய கோவில்களில் பார்த்தேன். இதே மாதிரி இந்தியா முழுக்க நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது சாய்பாபா மந்திர். எல்லா கோவில்களையும் தினசரி 3 வேளையும் பூஜை நடக்கிறது. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பெரிய 35 அடி உயர ஹனுமான் சிலை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவில்லையும் யார் வந்தாலும் அன்னப்பிரசாதம் உண்டுங்கிறதுனால நாங்களும் இங்கேயே சாப்பிட்டுட்டு நேராக மங்களூர் நோக்கி கிளம்பிட்டோம். ஒரு வாரம் முழுக்க இந்த பிரதேசத்துலேயே இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல, ரொம்ப பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். மேங்களூரோட நகர அமைப்பே எப்படின்னா ஒரு பாதி கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கும், இன்னொரு பாதி வந்து கடல் மட்டத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இதோ மேங்களூர் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். மேங்களூரில் பப்பாஸ்னு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ரொம்ப ஃபேமஸ். அதில் கடுபட் ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. எங்கள் டிரைவர் மேங்களூர் வந்துட்டு நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் பார்லரில் சாப்பிடாம போகக்கூடாதுன்னு இங்கே அழைச்சின்னு போனார். க்யூவை பாருங்கள், அப்படி ஒரு கூட்டம். சில சமயம் வெயிட்டிங் டைமே 2 ஹவர்ஸ்லாம் இருக்குமா. இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துன்னு எங்களை இன்னொரு பார்லருக்கு கூட்டிகிட்டு போனார். ஒரு வாரம் முன்னாடி நாங்கள் மேங்களூர் வந்தபோது இங்கே போன கோவில்கள்லாம் இப்போ நாங்கள் போகிற வழியில் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் மேங்களூர் வந்த அன்றைக்கி முதல்ல போன ஷராவு கணபதி கோவிலுக்கு பக்கத்துலேயே இப்போ இந்த பப்பாஸ் ஐஸ்கிரீம் பார்லரும் இருக்கிறதுனால திருப்பி அந்த கோவிலை பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். இதுதான் பப்பாஸ் ஐடியல் கேஃபே. இங்கேயும் ஓரளவுக்கு கூட்டம் இருந்தாலும் ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஐஸ்கிரீம் வந்துடுத்து. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கட்டாயம் மேங்களூர் வந்தால் இதை தவறாமல் சாப்பிட்டு பாருங்கள். அங்கேயே நிறையா சாண்ட்விச்செல்லாம் அவைலபிளாக இருந்ததுனால ட்ரெயினுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் அங்கேயே ஆர்டர் பண்ணி பேக் பண்ணிட்டோம். அங்கேயே நாங்கள் ரெஃப்ரெஷும் பண்ணிட்டதுனால ரொம்ப வசதியாக போயிடுது. இதுதான் மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். பழங்காலத்து பில்டிங் தான், கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் இருந்தது. கடந்த 6 நாளாக எங்களோட இருந்து எங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி காமிச்ச டிரைவர் சிவகுமாருக்கு என்னோட நன்றியை சொல்லணும். மேங்களூரில் கடைசி பிளாட்ஃபார்மில் எங்கள் வண்டி வருது. லக்கேஜெலாம் தூக்கிட்டு மாடிப்படி ஏறுறது கஷ்டங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் நான் இந்த வண்டியில் ஏறி போனேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. சௌரியமாக எங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட போய் இறக்கி விட்டார். எங்களோட இந்த மேங்களூர் உடுப்பி ட்ரிப்பை எங்களோட சேர்ந்து நீங்களும் நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சேங்காலிபுரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.